சீதாராமன் சீரியல் செப்டம்பர் 27 நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க. அர்ச்சனா மகா 2 பேரும் ராம் வீட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. டே ராம், உங்கள் அப்பா சாப்பிடாம கொள்ளாமல் உன்னையே நினச்சி அழுதுட்ருக்காங்க. அவருக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு, அதுக்கு மொத்த காரணமும் நீங்கள் 2 பேராக தான் இருப்பீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்ல, அங்கிள் ஜெயிலையே பார்த்தவங்க, அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது. இதை சாக்கா வச்சு நீங்கள் எதுவும் பண்ணாமல் இருந்தால் சரிங்கிறாங்க சீதா. தையல்காரி ராம எங்ககிட்ட இருந்து பிரித்து நரகத்தில் தள்ளிட்டல, உனக்கு இருக்குடிங்கிறாங்க மகா. சித்தி ப்ளீஸ், திரும்ப திரும்ப சீதா மேலே பழி போடாதீங்க. வேணான்னு தடுத்தது சீதா தான். நான் தான் கம்பல் பண்ணி அவளை வெளியே கூட்டிகிட்டு வந்தேன். அதுவும் இல்லாமல் சீதாவோட வீட்டுக்கு போய் தங்கலான்னு நினச்சேன். அது நம்ம வீட்டுக்கு அவமானம்னு சொல்லி சீதா என்னை தடுத்துட்டா. ஒவ்வொரு விஷயத்துலையும் சீதா நம்ம வீட்டுக்கு நல்லதாக யோசிச்சிருக்கா. நீங்கள் விடாமல் அவன் மேலே பழி போட்டுக்கிட்டே இருக்கீங்க. போதும் சித்தி, எங்களை விட்டுருங்க. நாங்கள் நிம்மதியாக வாழ்ந்துக்கிறோங்கிறாங்க ராம். சரி ராம், இதுக்கு மேலே பேச எதுவுமே இல்லை, நாங்கள் போயிட்டு வரோங்கிறாங்க மகா. போயிட்டு எப்போ வேணாலும் வாங்க, ஆனால் எங்களை கூட்டிகிட்டு போகிற ஐடியாவில் மட்டும் வராதிங்க அப்படின்னு ராம் சொல்ல, உடனே மகாவும் அர்ச்சனாவும் ரொம்ப கோவமாக வெளியே வராங்க. நான் வந்தவங்களை வழி அனுப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சீதா வெளியே போய், ஒரு நிமிஷம், பாவம் பாஸை கையோட கூட்டிகிட்டு போகலான்னு கனவோடு வந்திருப்பீங்க, இப்படி வெறும் கையோட போகிறீங்களே, எனக்கே பாவமாக இருக்குங்கிறாங்க சீதா. தையல்காரி, இங்கேருந்து ராமை எப்படி கூட்டிகிட்டு போகணுன்னு எனக்கு நல்லா தெரியும். மகா யாருன்னு நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்ல, காட்டுங்கங்கிறாங்க சீதா. நீ உங்கள் அப்பா வீட்டுக்கு வாழா வெட்டியாக தான் போக போகிற, இப்போவே மூட்டை முடிச்சியெல்லாம் கட்டிக்க அப்படின்னு அர்ச்சனா சொல்ல, கட்டிக்கிறேங்கிறாங்க சீதா. அக்கா வாங்க, இவகிட்ட என்ன பேச்சா அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனாவை மகா கூட்டிகிட்டு போகிறாங்க. இதுங்க கடைசி வரைக்கும் திருந்தாது போல், முத்தாரம்மா இதுங்களுக்கு நல்ல புத்தியை கொடு அப்படின்னு சீதா மனசுக்குள்ளேயே வேண்டிக்கிறாங்க. மகா கிளம்பும்போது எப்படி சேது வெளியிலேயே உட்காந்துட்டு இருந்தாரோ அதே மாதிரி அவங்க ரிட்டர்ன் வரும்போது உட்காந்துட்ருக்காங்க. அர்ச்சனா மகா 2 பேரும் நடந்து வர, மகா ராம் எங்கே அப்படின்னு சேது கேட்க, ராம் இனிமேல் எதிர்பார்க்காதீங்க, ஏமாந்துருவீங்கன்னு மகா சொல்ல, என்ன சொல்கிற நீங்கிறாங்க சேது. அவன் வரமாட்டான், அவன் வந்தாலும் அந்த தையல்காரி விட மாட்டா அப்படின்னு சொல்ல எல்லாரும் அப்படியே ஷாக் ஆகுறாங்க. அவள் தையல்காரியா இல்லை மந்திரவாதியான்னு தெரியல, ராம் அவளை அப்படி நம்புறா. எவ்வளவோ கெஞ்சி பார்த்துட்டோம், ஆனால் அவன் வர முடியாதுன்னு சொல்லிட்டான். இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு அர்ச்சனா சொல்லிட்டு இருக்க, சேது நாம தான் ராம்னு தவிச்சிட்ருக்கோம், ஆனால் அவன் நம்மளை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டான். அவனா போகல, அந்த தையல்காரி கொண்டு போயிட்டா. இனிமேல் பழைய ராம பார்க்கறது ரொம்ப கஷ்டம், அவனை மறந்துடுங்க அப்படின்னு மகா சொல்லிட்டு இருக்க. என்ன மறக்கிறதா? பெத்த பிள்ளைய மறந்துறேன்னு ஈஸியாக சொல்கிற, இதுக்கு தான் நான் உன்னை அனுப்புனேனா அப்படின்னு சேது கேட்டுட்டு இருக்க. என்ன மறக்கணுமா? இப்படி பேச எப்படி மகா உங்களுக்கு மனசு வந்ததுங்கிறாங்க சுபாஷ். தப்பாக பேசாதீங்கன்னு சொல்ல, சித்தி உங்களால் முடியலன்னு சொல்லுங்கள், அண்ணனை மறந்துடுங்கன்னு சொன்னால் என்ன அர்த்தங்கிறாங்க அஞ்சலி பல்ல உடஞ்சிரும், பேசாமல் உள்ளே போயிரு. இங்கே பாருங்கள், பொறுமையாக கேட்டால் ஒரே ஒரு வழி இருக்குது, ஆனால் நீங்கள் இப்போ ரொம்ப எமோஷ்னலாக இருக்கீங்க, இப்போ சொன்னால் புரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. மகா இங்கே பாரு, எனக்கு என் புள்ள வேணும், அவன் திரும்ப இங்கே வரணும், அவ்வளோதான், அதுக்கு என்ன வழியோ அதை சொல்லுங்கிறாங்க சேது. சித்தி நீங்கள் எதுக்கு பெர்மிஷனலாக கேட்டுட்ருக்கீங்க? நீங்கள் அண்ணனை எப்படியாவது கூட்டிகிட்டு வாங்க, தையல்காரியை கொன்னாதான் அண்ணன் வருவானா, அதை கூட செய்யலாம், அண்ணனை விட்டுறக்கூடாது சித்திங்கிறாங்க. அவங்க 3 பொண்ணுங்களும் வாட்ச்மேனும் செல்வியும் அப்படியே ஷாக் ஆகுறாங்க. சொல்லு மகா, என்னமோ சொல்ல வந்தியே சொல்லுங்கிறாங்க சேது. அந்த தையல்காரியும் ராமையும் நிரந்தரமாக பிரிக்கணும், அதுதான் ஒரே வழி அப்படின்னு மகா சொல்லிட்டு இருக்க. அதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டோமே, முடியலையேங்கிறாங்க சுபாஷ். முடியலன்னா ராம மறந்துட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. மகா சொன்னது கொஞ்சம் யோசிங்க, பாசிட்டிவாக யோசிங்க. மகா நினச்சா முடியாதுன்னு ஏதாவது இருக்கா? மகானால முடியும் அப்படின்னு அர்ச்சனா சொல்ல, அர்ச்சனா என்ன பேசிகிட்டு இருக்க? நான் இங்கே தவிச்சிட்ருக்கேன், நீ என்னமோ நெகட்டிவ் பாசிட்டிவ் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சேது அழுதுட்ருக்க. நிஜத்தை சொல்கிறேன், நம்மக்கிட்ட ராம் வரணும்னா அவகிட்ட இருந்து ராமை பிரித்தாதான் உண்டு அப்படின்னு சொல்ல, எப்படி முடியுங்கிறாங்க சேது. முடியும், இந்த மகா நினச்சா முடியும், ஆனால் அதுக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு கேட்க. என்ன டைமு? இமீடியட்டாக பண்ண முடியாதா? எப்போவோ செய்ய போகிறல்ல, அதை இப்போவே செய். தையல்காரியை பிரித்து விடணும்னா முதல்ல அதை செய்யுங்கிறாங்க சேது. நிச்சயமாக 2 பேரையும் பிரிக்குவேன், கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ராம் நம்ம வீட்டை விட்டு போனது உங்களுக்கு மட்டும்தான் வருத்தமா? எங்களுக்கு இல்லையா? ஏன் அக்காக்கு இல்லையா? சத்தியமாக இது நடக்கும், பேசாமல் உள்ளே வாங்க, என் மேலே நம்பிக்கை இருந்தால் உள்ளே வாங்க, இல்லைன்னா இங்கேயே கிடந்து புலம்புங்கன்னு மகா சொல்ல, நான் நம்புகிறேன், மகாவால் முடியும். அந்த தையல்காரி இல்லாமல் ராம் இங்கே வருவான், தையல்காரியை வெறுத்து ஒதுக்கிட்டு வருவாங்கிறாங்க சுபாஷ். அப்பா சித்தி சொல்லிட்டாங்களப்பா, கண்டிப்பாக அண்ணன் வந்துடுவான்ப்பா, நீங்கள் இப்போ உள்ளே வரலன்னா நாங்கள் எல்லோரும் இங்கே தான்ப்பா இருப்போங்கிறாங்க அஞ்சலி. ஆமாம் பெரியப்பா, நீங்கள் இப்போ வரலன்னா நாங்கள் தண்ணி கூட குடிக்க மாட்டோம் பெரியப்பா, பட்னி கிடப்போங்கிறாங்க பிரியா. இல்லை அப்படி பட்னியாக இருக்கணும்னா சொல்லுங்கள் பெரியப்பாங்கிறாங்க சத்யா. பசங்க எப்படி தவிக்கிறாங்கன்னு பாருங்கள், இவங்களுக்காகவாது மனசு இறங்க மாட்டிங்களா அப்படின்னு அர்ச்சனா சொல்ல, அண்ணன் மகா பண்ண சத்தியத்துக்கு நீங்கள் கொடுக்குற மரியாதை இதுதான், நான் உள்ளே போங்க அப்படின்னு சுபாஷும் சொல்ல, மகா நீ சொன்னால் செய்வ,
நீ பண்ண சத்தியத்தை நம்பி நான் உள்ளே போகிறேன். அந்த தையல்காரிகிட்ட இருந்து பிரித்து ராம கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சேது உள்ளே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் உள்ளே போயிடுறாங்க. வாட்ச்மேன் செல்வி 2 பேரும் பேசுகிறாங்க. செல்வி, எதுக்கு இவங்களுக்கெல்லாம் சீதாம்மா மேலே இவ்வளோ வெறுப்பு அப்படின்னு வாட்ச்மேன் சொல்ல, சீதாம்மா மட்டும் இந்த வீட்டை விட்டு போயிட்டா லக்ஷ்மியே இந்த வீட்டை விட்டு போன மாதிரி அப்படின்னு செல்வியும் சொல்ல, சரி சரி நீ உள்ளே போ, நான் கேட்டுக்கிட்ட போகிறேன்னு சொல்லிட்டு வாட்ச்மேன் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் சீதா வீட்டுக்கு ஒரு பொண்ணு ப்ளவுஸ் தைக்கிறதுக்காக வராங்க. அங்கே ராம் வந்து ஃபேன் தொடச்சிட்ருக்காங்க. ராமை பார்த்ததுமே அந்த பொண்ணு சைட் அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சீதா வந்து வெளியே என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்க, அக்கா ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சீதா கிட்ட பேசுகிறாங்க. ஆனால் கண்ணு ஃபுல்லாகவே ராம் மேலே இருக்குது. அதை சீதாவும் நோட் பண்ணிடுறாங்க. சரி, அளவு ப்ளவுஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, அக்கா அளவு ப்ளவுஸ் இருக்குது, ஆனால் வீட்டில் இருக்குது, நான் எடுத்துகிட்டு வரல அப்படின்னு சொல்ல, சரி நீ போய் எடுத்துகிட்டு வாங்குறாங்க சீதா. அக்கா அம்மா வீட்டை பூட்டிட்டு கோயிலுக்கு போயிட்டாங்க, அதனால் நீங்களே அளவு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல, ஏய் என்ன நீ உள்ளே பார்த்து பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சீதா கேட்க, இல்லைக்கா நான் உங்களை பார்த்து தான் பேசுகிறேங்கிறாங்க. சரி நீ போயிட்டு அப்புறமா வா அப்படின்னு சொல்ல, இல்லைக்கா நாளைக்கு காலையில் ஃபங்க்ஷனுக்கு போகணும், அதனால் கண்டிப்பாக இந்த ப்ளவுஸ் வேணுங்கிறாங்க. சரி உள்ளே வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போய் அளவு எடுத்துட்டு இருக்காங்க. அவங்க திரும்பி ராமையை பார்த்துட்டு இருக்காங்க. ஏய் இங்கே திரும்பி நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அளவெடுக்கிறாங்க. அக்கா அவங்க வீட்டுக்காரர் என்ன வேலை செய்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்க போலீஸில் இருக்காங்க, தப்பு பண்ணால் முட்டி தட்டிடுவாங்க அப்படின்னு சொல்ல, பார்த்தா அப்படியெல்லாம் தெரியலையேங்கிறாங்க. அந்த பொண்ணு சாஃப்டாக இருக்காரு அப்படின்னு சொல்ல, இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அளவெடுத்துட்டு இருக்காங்க சீதா. சார் அக்கா தான் கஷ்டப்படுறாங்களே, நீங்கள் வந்து அளவெல்லாம் எழுதலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்க, ஏய் நான் உங்ககிட்ட கஷ்டப்படுறேன்னு சொன்னேன்னா எதுக்கு இப்போ தேவையில்லாமல் அவரை கூப்பிட்டுட்ருக்க, நீ முதல்ல போயிட்டு நாளைக்கு காலையில் வா அப்படின்னு சொல்லிட்டு சீதா அவங்கள அனுப்பிச்சி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் சீதா செம்ம கடுப்பில் ராம்கிட்ட, என்ன பாஸ் இவ இப்படி உங்களை சைட் அடிச்சுட்டே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்படியா இதை வேறு மாதிரி தான் டீல் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சீதாவை பார்த்து ராம் அப்படியே பாட ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன பாஸ் இன்னைக்கு பாட்டெல்லாம் பலமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சீதா கேட்டுட்ருக்க, வெளியே இருந்து அந்த பொண்ணு திரும்பவும், சார் உங்கள் வாய்ஸ் சூப்பருங்கிறாங்க. இன்னும் நீ கிளம்பலையா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட உடனே அந்த பொண்ணு அங்கேருந்து ஓடிடுறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்ன பாஸ் ஒரு மாதிரியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் இன்னைக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குங்கிறாங்க. என்ன பாஸ் இன்னும் பசிக்குதா, இன்னும் 2 சப்பாத்தி வைக்கவா அப்படின்னு சொல்லி கேட்க, பசி தான் ஆனால் வேற பசிங்கிறாங்களாம். உடனே சீதா அப்படியே சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு கால் வருது. சரின்னு சாப்பிட்டு முடிச்சதும் தனித்தனியாக பாயெல்லாம் போட்டுட்ருக்காங்க. கால் வந்ததும் சரி நீ வெளியே போய் பேசுங்கிறாங்க ராம். என்ன இவளுக்கு புரிஞ்சதா புரியலையா, தனித்தனியாக பாய் போட்டுட்ருக்காளே அப்படின்னு சொல்லி ராம் யோசிச்சுட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் மகா சீதா பேசினதெல்லாம் அப்படியே யோசிச்சு பார்த்துட்ருக்காங்க. ராம் அந்த வீட்டுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிறதையும் யோசிச்சு பார்த்து பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. அப்போ கரெக்டாக அர்ச்சனா வந்து மகா எனக்கு ஒரு சந்தேகங்கிறாங்க. அந்த மாதிரி ஏதாவது நடந்துடுமோன்னு பயமாக இருக்கா அப்படின்னு மகா கேட்க, எப்படி மகா கரெக்டாக கேட்குறேங்கிறாங்க அர்ச்சனா. அதுதான் அந்த சீதா என்ன சொன்னாலும் ராம் கேட்குறானே. ராம் காய்கறி வாங்கிட்டு வரான், வீட்டு வேலை பார்க்குறான். சீதா எப்படி பேசுவாளோ அதே மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டான். இது எல்லாமே நடக்கிற மாதிரி சாந்தி முகூர்த்தமும் நடந்திருக்குமா அப்படின்னு அர்ச்சனா சொல்ல, கண்டிப்பாக நடந்திருக்காது, ராம் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குங்கிறாங்க மகா. ராம் அந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டான், அவன் ஏன் வளர்ப்பு அப்படின்னு மகா சொல்லிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் ராம் வந்து 2 பாயும் ஒன்னா சேர்த்து போட்டுட்டு இருக்காங்க. உன்னோட நம்பிக்கையெல்லாம் சரிதான், இப்போ ராம் உன்னோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கான்னு நீ நினைக்கிறியான்னு அர்ச்சனா கேட்க, சீதா என்ன வேணாலும் சொல்லலாம், அவ சொல்றதா சரின்னு ராமும் நம்பலாம், ஆனால் அது இல்லை உண்மை, அது இல்லை பாசம், சித்தி தான் நம்ம மேலே உயிரையே வச்சுருக்காங்கன்னு அவனை நம்ப வச்சு நான் இங்கே கூட்டிகிட்டு வருவேன் அப்படின்னு மகா சொல்லிட்டு இருக்க. ஒருவேளை அந்த மாதிரி ஏதாவது நடந்திருந்தா ராம் சொன்னது நம்ம சொல்கிறத கேட்க மாட்டாள அப்படின்னு சொல்ல, இல்லைக்கா அதுக்கு வாய்ப்பில்லை, இவ்வளோ பெரிய பங்களாவில் இத்தனை நாள் தனித்தனியாக தான் தூங்கிட்டு இருந்தாங்க, அப்படி எதுவும் நடக்கலல்ல, அந்த மாதிரி தான், அந்த மாதிரி தப்பு எதுவும் பண்ணலையே அப்படின்னு மகா சொல்ல, எனக்கு ஏதோ சந்தேகமாக தான் இருக்கு மகா, அந்த மாதிரி ஏதோ நடந்திருக்குமோங்கிறாங்க அர்ச்சனா. சொல்லிக்கிட்டே இருக்க, திரும்ப அதையே பேசிட்டு இருக்கீங்க, அந்த மாதிரி எதுவும் நடந்திருக்காது, ராம் அந்த மாதிரி ஆள் கிடையாதுங்கிறாங்க மகா. கோவப்படாத மகா, 2 பேரும் புருஷ பொண்டாட்டி தானே, அவ கூட அந்த பாத்ரூம் மாதிரி இருக்கிற வீட்டில் வாழ ஆரம்பிச்சிட்டானே, அப்புறமும் எதுவும் நடக்காதுன்னு எப்படி சொல்கிற அப்படின்னு அர்ச்சனா கேட்க, சொன்னா புரியாதா, இப்போ எதுக்கு நீங்கள் எந்திரிச்சு வந்தீங்க, போய் தூங்குங்க, திரும்ப தப்பாக பேசாதீங்கிறாங்க மகா. தப்பாக பேசல மகா, ஆனால் இது வரைக்கும் எதுவும் நடந்திருக்காம இருக்கலாம், ஆனால் இனிமேலும் நடக்காதுன்னு எதை வச்சு சொல்கிறது அப்படின்னு அர்ச்சனா சொல்ல, நீங்கள் சொல்கிறது சரிதான், இனிமேலும் எப்படி எதுவும் நடக்காதுன்னு சொல்ல முடியும், ஆனால் அப்படி எதுவும் நடந்துடக்கூடாது, அதுக்குள்ளே ராம பிரித்து எப்படியாவது இங்கே கூட்டிகிட்டு வந்துடணும்னு மகா சொல்ல, எனக்கு தெரிஞ்ச சாமியார் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட போய் எலுமிச்சம்பழம் வந்துருச்சு, அவங்க வீட்டில் கொண்டு போய் வச்சுட்டா அந்த மாதிரி எதுவும் நடக்காது அப்படின்னு அர்ச்சனா சொல்ல, எனக்கு அதில் நம்பிக்கை இல்லைங்கிறாங்க மகா. எனக்கு நம்பிக்கை இருக்குது, எனக்கு தெரிஞ்ச ஒரு லேடி அதே மாதிரி எலுமிச்சம்பழம் வந்துருச்சு, அவங்க மகனுக்கும் மருமகளுக்கும் வச்சாங்களாம், அவங்க ஒரே மாதத்தில் பிரிஞ்சுட்டாங்களாம், என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், நம்பு மகாங்கிறாங்க அர்ச்சனா. சரிக்கா எங்கே இருக்காரு அந்த சாமியாருன்னு கேட்க, அவரே எப்பவும் கோயிலில் தான் இருப்பார், போய் அவரை பார்த்து எலுமிச்சம்பழம் மந்திரிக்கிறோம், அதுக்கப்புறம் ராமையும் சீதாவையும் பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சீதா அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு ஃபோனெல்லாம் கட் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே வந்து பார்க்குறாங்க. உடனே ராம வந்து அப்படியே திரும்பி நின்றுக்கிறாங்க. பாஸ் என்ன பாஸ் இது,
2 பாயும் ஒன்றா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க, அதுவா அது கால் வந்து அப்படியே நடந்து வந்துருச்சு அப்படின்னு ராம் சொல்ல, அது கால் இல்லை பாஸ், மனசுங்கிறாங்க சீதா. அதோட எபிசோட முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.